ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் ரோட்டில் வந்து நான் வந்து ஒரு 7 இயர்ஸ் ஆகிடுச்சு. 2018 லாஸ்ட்டில் வந்தேன். அதுலேருந்து அதான் ரோடு போடவே இல்லை. ஆல்ரெடி போட்டு வச்சு அதான் ஆல்ரெடி இருந்ததே தான் இருந்தது. சரி, இந்த வாட்டி போட்டுட்ருந்தாங்க. சரி, அதான் அவங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ கிளிப்ஸு சிலது அதெல்லாம் போட்டிருக்கேன். பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்கள்லாம் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது தார் ரோடு ஊர்லலாம் போடுவாங்கள்ல, கொஞ்சம் மெயின் இடத்துல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலலாம் போடும்போது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்ப்போம். எல்லோரும் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் இன்டர்வல் பெல் அடிப்பாங்கள்ல, அந்த டைம்லலாம் அதில் ஞாபகம்லாம் வந்தது. ஃபஸ்ட்டு ஏர்லாம் வச்சு ஃபுல்லாக இருக்கிற டஸ்ட்டு, சின்ன சின்ன கல் அதெல்லாம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஏன்னா மேபி அது பெருசாக அந்த இடத்த படாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி போட்டு வச்சுட்டாங்க. ஏர் வச்சு இதுலேயே இந்த வீடியோஸில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக ஏர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேரில் அந்த இருக்கிற டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஸ்ப்ரே மாதிரி அடிச்சுட்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னு தெரியல எனக்கு கரெக்டாக. அது மேபி கீழே ஸ்ட்ராங்காக ஒட்டுறதுக்காக இருக்குமா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி ஸ்ப்ரே மாதிரி ஃபுல்லாக பெருசாக வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணாங்க. அதாவது எந்தெந்த இடத்துல போட போகிறோம் அப்படின்ற மாதிரி வச்சு அந்த இடத்துல மட்டும் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தார் போட்டாங்க. ஒரு மாதிரி பிளாக்னால் ரொம்ப பிளாக்லாம் இல்லை, ஏதோ ஒரு மாதிரி ஒரு கலரில் இருந்தது. அப்படி தான் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் தார் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. சின்ன சின்ன ஜல்லி அது இதுன்னு இருந்தது. ஆனால் என்னதான் இருந்தாலும் சின்ன வயசில் பார்க்குற மாதிரி அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. சரி, வீட்டு முன்னாடி அப்படின்றதுனால பார்த்துட்ருந்தேன். அதனால் அந்த சின்ன வயசுலாம் அந்த கலக்கியில் தான் போட்டு வடிச்சு விடுவாங்க. போட்டுகிட்டே இருந்தால் ஆளுங்க எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ எல்லா இடத்துக்குமே மிஷின் வந்துருச்சு. ஃபுல்லாக மிஷின்லேயே சர்வே பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போல்லாம் இந்த மாதிரி இல்லைல்ல, ஃபுல்லாக ஜல்லியில் கலக்கி விட்டு அதுக்கப்புறமா இவங்க பின்னாடியே போட்டு போவாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக மிஷின், எல்லாமே மிஷின்லேயே ஒர்க்கு அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அப்படி தான் போட்டுட்ருந்தாங்க. சரி, அதான் ரொம்ப நேரம் போட்டுட்ருந்தாங்களா, சரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. சரி பார்க்கலாம், இதோட விட்டோன்னா வேறு எப்போ பார்ப்போம் அப்படின்னு தெரியல. அதனால் சரி பார்த்துட்டே நின்றுட்டுருந்த தம்பி கூட இருந்தான். அந்த மீந்து போன இடத்துலலாம் பள்ளம் மேடு இருக்கிற இடத்துல அவங்க ஜல்லியில் எடுத்து போட்டுட்ருந்தாங்க. அதோட நான் வந்து பக்கோடா கோஸில் செய்வேன். இது வந்து என்னோடய ஃபேவரட் ரெசிபி. அதுவும் இல்லாமல் ஒன் ஆஃப் தி எனக்கு வந்து நல்லா வர ரெசிப்பியில் இது ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் போடும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. நான் இது செஞ்சேன்னா எண்ணெய் ஐட்டம் அப்படின்றதுனால அதிகமாக செய்ய மாட்டேன். எப்பயாச்சும் ஒரு டைம் செய்வேன். செஞ்சால் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால செய்வேன். நீங்கள் எந்த ரெசிபி பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பீங்க?